சிக்கன் சூப்புங்க. சளி உள்ளிட்ட பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி குரு வைத்திய உணவை மருந்த தயாரிக்க போறோம். சோ கவனமா பாருங்க. சிக்கன் சூப் எங்க சளிக்கு எப்படி தீர்வு தர்ற மாதிரி நாங்க வச்சுட்டு இருக்கிறோங்கிறது உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். தவறாம ஜெம்சியின் குடும்ப உறவுகள் 4 பேர்த்தோட பகிர்ந்துகிட்டு அனைவரையும் பலன் பெற செய்யுங்க. என்ன ஏதுங்கிறது தெளிவா விளக்குற, ஸ்கிப் பண்ணாம முழுதா பாருங்க. இதோ அற்புதமா கொதிச்சு வருது இல்லைங்களா? டெட் சிம்ல வச்சாச்சு, எடுத்து பிடிங்கதையா. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல சென்டர்ல கொதிச்சு வருது பாருங்க. இதுல இருந்து அப்படியே அகப்பை லைட்டா இப்படி மேல வச்சு ஃபில்டர் பண்ண மாதிரி அந்த திப்பி திப்பியா இல்லாமையும் கறி வராமையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கூட கரைஞ்சு வந்திருக்கக்கூடிய கொழுப்பையும் புரதத்தையும் அப்படியே நம்ம வெளியெடுத்துக்கிறோங்க. இப்ப வந்து 2 நேரத்துக்கு நம்மளுக்கு எடுத்தால் போதுமானது. சோ பௌர்ணமாக்கு சளி இருக்கு, சோ 3 நேரத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். இன்னொரு அரை இது மட்டும் எடுத்தா போதுமானது. ஓகே, சோ இப்போ எடுத்துருக்கீங்கன்னா கீழே வச்சிருங்க. கறி கொஞ்சம் போடணுமா போட்டுடலாம். ஸோ எலும்பு போன டைமே மறந்துட்டோம் மக்களை. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, எலும்பு கறியா இருக்கணும், ரொம்ப சதக்கறி இருக்கக்கூடாது. ஓகே, போதுமா. இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஏது எஸ்டிடி வரலாறு பாத்துருவோங்களா? இப்போ அதுக்குள்ள மற்ற விஷயத்தை செஞ்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்பத்தான் உப்பு போடுறோம் சூப் எடுக்கிற வரைக்கும். நீ கவனமா பாருங்க. ஸோ இப்பதான் உப்பு போடுறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, ஈரலையும் இப்பதான் பயன்படுத்த போறோம். நல்லா நோட் பண்ணுங்க. முதல்ல இதுல உள்ள விட்டு 8 போட்டு நல்லா கரைக்க, அதாவது கரைச்சு விட்டுருலாங்க. அதாவது எப்படி சொல்றேன், உப்பு கரைய பண்ணிக்கலாம். கல் உப்பு இல்லைங்களா, இரும்பு கடாயில வேற வறுத்து வச்சிருக்கிறோம், சீக்கிரம் கரையாது. ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம அது கரைஞ்சதுக்கு அப்புறம் ஈரல் 1 கிடையாது, ஈரல் 2 ஈரல். இது ஒரு கோழி. சென்டர்ல இந்த சக்கையை எடுத்து விடுங்கள், சரிங்களா? இங்க பாருங்கம்மா, இங்க பாத்துங்க மக்களே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இது ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? இதோட போடாதீங்க, இது மென்னாலும் ஒண்ணு மெல்லாது, உள்ள போய் குடம்புல தொண்டையில ஏதாவது சிக்கிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிச்சுக்கணும், இல்ல வரலன்னா அறுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த சதை பகுதியை நம்ம தனியா எடுத்துடலாம். சதையில அது ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதை தெளிவா எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த நீளமா குடல் இது வர்றது. ஸோ இப்போ பர்ஃபெக்டான ஈரல் ரெடி. ஸோ அதை போட்டாச்சுங்களா? அடுத்தது இதுலயே அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கலாங்களா? எஸ். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பித்துன்னு சொல்லுவாங்க, அந்த கசப்படிக்கிறது, அதோட ஒட்டிட்டு இருக்கிற இடம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறத திரும்பவும் எடுத்துடலாம். ஸோ அதையும் எடுத்துட்டோம். வேற எங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஈரல்ல ஏதாவது கல் இருக்கா அதுக்கு அப்படின்னு பார்த்துக்கலாங்களா? ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈரல்ல எங்கேயும் நெருன்னு இல்லை. ஸோ கோழிக்கு எந்த நோவும் இல்லை. ஸோ ஈரல் சம்பந்தமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தனியா வச்சுட்டு இப்போ அழுங்காம அதை உள்ள போட்டு அந்த மிதமான சூட்ல இந்த கறி குழம்பை வேக விட்டுறலாம். ஸோ இந்த தருணத்துல கூட நம்ம என்ன சேர்க்கலாம்னா, இங்க பாருங்க, கறி லீவ்ஸ் 8 ஓகே போட்டு லேப்பிடுங்க. அது கூட கொத்தமல்லி. இது எதுக்கு மாதிரி பிரியாணிக்கு வச்சுக்கணும், இது வச்சுக்கணும் குழம்புக்கு. இது ஓகே, தனித்தனியா வச்சிருக்காங்க. ஸோ இப்பதான் கையில கிள்றேன், நோட் பண்ணிக்கங்க. இப்பதான் கிள்ளுகிறேன். ஸோ கொத்தமல்லியும் சூப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போடுறோம், நோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ சிக்கன் குழம்பு ஒரு மிதமான கொதி சிம்ல வந்தது அப்படின்னா 100% தயார். சிக்கன் குழம்பு ரெடி, சிக்கன் சூப். இதை என்ன பண்றதுன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது தனியா இன்னைக்கு நிகழ்ச்சி காட்ட போறதுல. ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கங்க, நெய் ஊத்திக்கங்க. நெய்யை விட்டு, இல்ல வெண்ணெய் இருந்தா கூட வெண்ணெயை போட்டு நெய்யாக்குங்க. விட்டதுக்கு அப்புறம் மிதமான சூட்ல அது உடஞ்சந்தி சுக்கு கூட போட்டுங்க. அது கூட சுக்கு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு வேணாலும் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கடுகு வேணாலும் போட்டுக்கிட்டு இந்த குழம்பு அதுக்குள்ள ஊத்துங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் வேண்டாம், போட வேண்டாம். ஸோ இந்த குழம்ப, அதாவது இந்த சூப் வெளியே எடுத்து இல்லைங்களா, அதுக்குள்ள ஊத்தி கலக்கி விட்டுட்டு சிக்கன் பீஸோட தான் உப்பு வேணா கூட போட்டுக்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த குடிக்கிற டம்ளருக்கு மாத்துவோம் பாத்தீங்களா? ஏன்னா இது 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்த முடியும். சோ அதனால இதுக்குள்ள கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பிளேவருக்கு போட வேண்டாம். நம்ம டம்ளர்ல இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு டம்ளரை கட் பண்ண பண்ணிங்க, இதுல எடுத்து ஊத்திட்டு நம்ம சொன்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதுல கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா கிளீன் பண்ணது. ஸோ டைரக்டா வாங்கிட்டு வந்தது பயன்படுத்திடாதீங்க.
உங்கள் வீட்டு செடி இதுகளில் நம்ம வளர்த்துற மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்த்தணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் எடுத்து நறுக்கி கருவேப்பிலையும் கட் பண்ணிக்கங்க, கொத்துமல்லி இலையும் கட் பண்ணி உள்ளே போட்டு கலக்கி விட்டு ருசிச்சு அடிச்சு பாருங்க. நாங்கள் எங்களுக்கான சளிக்கு தீர்வாக இதை பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு சளி வந்து லைட்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா இதை பயன்படுத்திக்க போகிறோம். சூப்பு குடிக்கிறத தனியாக அந்த ஹெல்த் டிப்ஸாகவும் சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்த நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணலாம்னா வறுவல் ஏமா அது பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் டைரக்டா நம்ம இதனால வரைக்கும் இதுக்குள்ள இருந்து எடுத்து கறியை போட்டு பண்ணியிருப்போம். இப்போ அப்படி கிடையாது. டைரக்டா நீங்க ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ ஏன் கடைசிக்கு ஒரு 100 கிராமோ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து, ஏதாவது சின்ன வயசுல இருப்பாங்களே ஓடி ஆடி விளையாடுற வயசுல, நான் அவங்க கை குழந்தைய பத்தி பேசல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சா, திரும்பவும் சொல்றேன், பிராய்லர் கோழி இதை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த காணொலி இல்லைங்க. பிராய்லர் கோழியில சமைச்சா இப்படியும் சமைக்க முடியும்னு உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணா நீங்க உங்க சுய விருப்பத்தில் பின்பற்றி பண்ணணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு டைரக்டா சப்பாத்திக்கு சொல்லிட்டு சாப்பிடலாம். என்னென்னு நீங்களே சொல்லுங்க. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஊத்தாப்பம், ஏன் சாப்பாட்டுக்கு கூட ஊற்றி சாப்பிடலாமுங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அதாவது இத்தனை ஐட்டம் எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை. ஓரளவுக்கு பாரம்பரியமா செய்யலாம். எங்களுக்கு உங்களை மாதிரி 2 நாளைக்கு 3 நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, அது எங்களுக்கு பழக்கமும் இல்லை. எங்களுக்கு ஒரு நேரம் 2 நேரத்துக்கு பயன்படுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப அடுத்து வர நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். பார்த்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. புதிதா இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள போட்டுங்க. ஜெம்சில பார்த்தாலும் சரி, ஜெம்சி குருங்களை பார்த்தாலும் சரி, பவுன் புட்ஸ்ல பார்த்தாலும் சரி, சரிங்களா, இன்னும் குரு வைத்தியத்துல பார்த்தாலும் சரி, எங்க பாத்தீங்கன்னாலும் அது நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வரையறுத்ததுல, சரிங்களா, வேற எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்த லைவில் சந்திக்கிறேன், எடுத்து போடுற வருஷத்துலையும் சந்திக்கிறேன். போடுங்கம்மா பவுனம்மா எண்டுக்காடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. ஒரே நிமிஷமா வணக்கத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே அந்த குழம்பு க்ளோஸ் காமிச்சிடலாம். அந்த இதை திறங்குமா. ஸோ முதல்ல ஒவ்வொன்றா தான் எடுத்து காட்ட முடியும். மற்றவங்க பொறுமையாக பார்த்துங்க. கிளறுங்கம்மா, டக் டக் டக்குன்னு கிளறுங்கம்மா நேயர்களுக்கு. இங்கே பாருங்க, ஃபைனல் அவுட்புட் ஆஃப் பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையிலான சிக்கன் குழம்பு. சிக்கனை போடுங்கம்மா, எடுத்து காமிச்சு என்ன தெரிய போகுது. ஒவ்வொன்றா விழுகிற மாதிரி போடுங்க, அப்படின்னா தானே தெரியும். எடுங்க. ஓகே, இதை முடிச்சுக்கலாம்.